வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th வந்து நியூ புக்கோட சிவிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிட்டோக்ரஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் பவர் இஸ் ஹெல்ட் பை த நொபிலிட்டி. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நோ கவர்மெண்ட், அவங்க வந்து ஒரு கிங் மாதிரி அவங்க தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பிரசிடென்ட்ஸையும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொனார்கி. இதில் வந்து சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரிஜைன் சுப்ரீம், யூஸ்வலி எ கிங் ஆர் ஏ குவீன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மொனார்கினா கிங்கு தான். ஓகேங்களா? ஸோ கிங் அண்ட் குவீன் ரூல் பண்ணுறது வந்து மொனார்கி. ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தந்த டாபிக் கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்தந்த கண்ட்ரி நேமு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரஸினா ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஸோ இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்கிறத மட்டும்தான் நாட்டு மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போது நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நார்த் கொரியா எடுத்திங்கன்னா கிம் ஜாங் உன், அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறத மட்டுமா சர்வாதிகாரம் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிகார்ச்சி. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மொத்த கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், சைனா, வெனின்சுலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தியோக்ரஸி. இதில் என்னென்னா ரிலீஜியஸ் டாக்டரின்ஸ். ஸோ இப்போ வேட்டிக்கன் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போப் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ரூலராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஹெட்டு வந்து அவங்கள வந்து ரூல் பண்ணுறவங்க. அதுக்கு தான் வந்து இந்த அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தியோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பீப்புள் வந்து நமக்குன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நமக்காக நம்மளை ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியா, யூஎஸ்ஏ, ஃப்ரான்சஸ்லாம். ஓகேங்களா? ஸோ நம்மளேருந்து ஒருத்தரை ஓட் போட்டு எலெக்ட் பண்ணிவிட்டு அவர் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவர் நம்மளை ரூல் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்பப்ளிக்னு பார்த்தீங்கன்னா, இது சேம் நம்ம டெமோக்ரஸி மாதிரி தான். இதில் என்ன வேரி ஆகும்னா, இதில் வந்து பிரசிடென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டெமோக்ரஸியில் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து விச் ஹாஸ் அன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட் ரேதர் தென் ஏ மொனார்கி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம இதில் நாமினல் ஹெட், ரியல் ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாமினல் ஹெட் வந்து பிரசிடென்ட் இருப்பார், ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இது படியும் வரும், ரிப்பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இது படி வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக்ன்றது எப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா 500 BC ரோமில் தான் இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ டிரைவ்டு ஃப்ரம் ரெஸ் பப்ளிக்கா அப்படின்றது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்தியா எப்போ ரிப்பப்ளிக்காக வந்துச்சுன்னா 26th January 1950. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம பிரசிடென்ட் வந்து கொடியேற்றுவார். ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுவார். ஸோ ரிப்பப்ளிக் லீடர்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கவர்ன்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் ஆஸ் 26th November 1949 விச் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 26th November 1949 அடாப்ட் பண்ணாங்க. 26th January 1950 வந்து அது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புள் அவங்களோட கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து அவங்களோட ரூலர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டெமோக்ரஸி. ஓகேங்களா? ஸோ ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. ஸோ மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ண முடியும், மற்றவங்க யாரும் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து த பீப்புள் ஹாவ் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ராட்டஸ்ட். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா ஃப்ரீடமுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும். நெக்ஸ்ட்டு த டேர்ம் டெமோக்ரஸி டிரைவ்டு ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோஸ் அப்படின்னா பீப்புள், கிராச்சியா அப்படின்னா பவர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் லிட்ரலி டெமோக்ரஸி மீன்ஸ் த பவர் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ இதில் மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா, democracy is a system of government in which supreme power is vested in the people of a country, and people elect the representative either directly or indirectly through fair and free election which are usually held periodically. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸின்ற ஒரு
கண்ட்ரியில் வந்து பீப்புள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்களிருந்து ஒருத்தவங்களை டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாவோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து அவங்க சார்பாக இந்தியா, அதாவது இந்தியான்றதோட அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுவாங்க, டெமோக்ரஸி கண்ட்ரியை ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பீரியாடிக்கலாக நடக்கும், ஒரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும் பீரியட்ஸ் அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் டெமோக்ரஸியை பற்றி. True democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below the people of every village. ஸோ டெமோக்ரஸி கண்ட்ரினா வெறும் 20 பேர் மட்டும் மேலே சென்டர் கவர்மெண்ட்லேருந்து ரூல் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு தனித்தனியாக ரூல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ரியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆப்ரகாம் லிங்கன் டெமோக்ரஸியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி கவர்மெண்ட் பற்றி ஓகேங்களா. ஸோ ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்ம மக்களால் ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோன்னா, ஸோ மக்கள் எல்லாரையும் கேட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக யார் அவங்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுத்தாங்களோ அவரோட டெசிஷன் தான் வந்து ஃபைனல் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டெமோக்ரஸி கண்ட்ரியோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே சிட்டி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் கிரீஸ் அப்போவே வந்து இந்த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ சாணக்கியா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அர்த்தசாஸ்திரா டெல்ஸ் தட் in ancient India an autonomous village community was the basic unit of the local government ஓகேங்களா. ஸோ அவர் சாணக்கியா வந்து அவரோட அர்த்தசாஸ்திராவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்ஷியன் இந்தியாவில் பேசிக் யூனிட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காரு வில்லேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் தமிழ்நாடுல குடைவோலை சிஸ்டம் வாஸ் a very notable and unique feature of the village administration of Cholas ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த மறைமுகமாக நம்ம ஓட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து குடைவோலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சோழா பீரியட்லேயே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டெமோக்ரஸி ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் வேல்யூஸ். ஸோ ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் எல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரூத். ஸோ இது எல்லாமே ஒரு நாட்டில் இருக்குதுன்னா அந்த நாட்டை வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸினா 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ டைரக்ட்னா பீப்புள் வந்து டைரெக்டாகவே அவங்கள வந்து அதாவது பப்ளிக் அஃபேர்ஸில் வந்து ஈடுபடுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நாடு எடுத்திங்கன்னா இன்டைரக்ட் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம நாட்டில் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் பீப்புள் எக்ஸ்பிரஸ் தேர் வில் ஆன் பப்ளிக் அஃபேர்ஸ் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஸோ பீப்புளே பப்ளிக் அஃபேர்ஸில் டேரெக்டாக இது பண்ணால் அது டைரக்ட் டெமோக்ரஸி. பீப்புள் பப்ளிக் அஃபேர்ஸில் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் பங்கேற்றால் அது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது, பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியலி ஃபார்ம். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து இந்தியா அண்ட் இங்கிலாந்து, பிரசிடென்ஷியல் வந்து யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோரேட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் 3த்துக்கும் ஒன்றுக்கு கீழே ஓகேங்களா. ஸோ லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் இங்கே பிரசிடென்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோரேட் வந்து டபுளாக பிரியுது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தனியாகவும் லெஜிஸ்லேச்சர் தனியாகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டெமோக்ரஸிலன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதில் டைரக்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ், சுவிட்சர்லாண்ட்ஸ். இன்டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே. ஸோ இல்லை டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் அண்ட் இன்டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ இவ்வளோ தாங்க இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக எப்பயுமே நம்ம வந்து தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட ஒரு பிக்சர் பார்த்தோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம், மைண்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டெமோக்ரஸி இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் அண்ட் மேக்ஸ் த லாஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ நம்ம பீப்புள் எலெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நமக்கான ஒரு தலைவரை, அவர் தான் வந்து கண்ட்ரியோட லாஸ்லாம் வந்து மேக் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க் ஆன் 5 பேசிக் பிரின்சிபிள் ஓகேங்களா. ஸோ அது என்னென்னா சாவர்ஜின் அதாவது சகோதரத்துவம், சோஷியலிஸ்ட், செக்யூலர்,
democratic and republic. So இந்த அஞ்சு தான் வந்து basic principles of democracy in India-ல ஓகேங்களா. So every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on universal adult suffrage. So universal adult franchise-னு சொல்லலாம், suffrage-னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஓட் போடலாம் அப்படின்றது தான் வந்து இந்த டெமோக்ரஸியோட மெயின் இது ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்ஸ், கேஸ்ட், க்ரீட், ரிலிஜியன், ரீஜியன், ஜெண்டர் அண்ட் எஜுகேஷன். ஸோ இதில் எந்த ஒரு விஷயத்தாலையும் ஒரு மனுஷனுங்களை வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதோட மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், equality and fraternity, sense of responsibility among common people, local self-government, development and prosperity for all, popular sovereignty, sense of cooperation and fraternal feelings. ஸோ இதெல்லாம் வந்து இதோட மெரிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த டிமெரிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசர்ஷன் ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைனா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ல் கேட்டுட்டு இது கரெக்டானதா இல்லை தப்பானதா அந்த மாதிரிலாம் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெரிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் யூனிட்ஸில் பார்ப்போம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். ஃபெடரல் யூனிட்னா தனித்தனியாக ஆளுமை செய்வாங்க, சென்ட்ரலுக்கு தனி பவர், ஸ்டேட்டுக்கு தனி பவர். அதுவே யூனிட்டினா சென்ட்ரலுக்கு மட்டும்தான் பவர் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதை டீட்டெயில்டாக கீழே நெக்ஸ்ட் கம்மிங் லெசன்ஸில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அட் த ஃபெடரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபெடரலில் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் லோக்கல் லெவல்ஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க பீப்புள்ஸ். அதோட த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து நேஷ்னல் லெவல், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லோக்சபா, அந்த மெஜாரிட்டி எந்த பார்ட்டி பெறுறாங்களோ அவங்க தான் வந்து லோக்சபாவில் பிரைம் மினிஸ்டர் அதை கவர்மெண்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் இன் 5 years. ஸோ லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவார். அதே மாதிரி ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட். இது வந்து ஆர் எலெக்டட் பை அன் எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கிடையாது, ராஜ்யசபாவுக்கு போகிறவங்களாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதில் யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது நம்ம ஸ்டேட்ஸ்லேருந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து எலெக்டட் மெம்பர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதில் வந்து ஓட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ த பிரசிடென்ட் இந்த ராஜ்யசபாவில் வந்து 12 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவார். அந்த 12 மெம்பர்ஸ் வந்து ஒரு துறையிலையும் வந்து தனித்துவம் வாய்ந்திருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நல்ல ஃபெமிலியராக இருக்க பர்சனாக இருக்கணும். ஸோ இதன் மூலயமா தான் ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட்ரி அந்த அப்பர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்க, இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போ யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். எப்போனா 1912-13 வந்து இதுக்கான மாடல் வந்து கொடுக்குறாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1921 முடிஞ்சது வந்து 1927. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இந்தியாவில் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா general election to the first Lok Sabha since independence were held in India between 25th October 1951 and 21st February 1952 சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்தது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் வந்து 489 சீட்ஸில் 364 சீட்ஸ் வான் பண்ணி ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. அதோட அதர் நேம்ஸ் என்னென்னு பாருங்கள், லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. So British India general election 1920. So general election were held in the British India 1920 to elect members to the legislative council. Okay, so அந்த 1919
எலக்ட்ரோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் செப்பரேட் எலக்ட்ரோரல் அந்த ஆக்ட் கீழே வந்து ஜென்ரல் எலெக்ஷன் 1920 நடக்குது. அதில் வந்து லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலில் எலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸோ தே வேர் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் த கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் டு இந்தியன் டெமோக்ரஸி என்னென்னா dominant form of government in the contemporary world. It has not faced a serious challenge or a rival so far. In the last 100 years, there has been an expansion of democracy all over the world. Okay, so illiteracy in the various aspects of democracy என்னென்ன challenges பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா illiteracy, poverty, gender discrimination, regionalism. அந்த ரீஜனலிசம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க தான் கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் ஃபைட் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த ரீஜனலிசம்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தேசப்பற்று மொத்தமாக தான் இருக்கணும். தனித்தனியாக இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டுலாம் பேசாமல் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ கேஸ்டிசம், கம்யூனலிசம் அண்ட் ரீஜனலிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், கரப்ஷன், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் வயலன்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து டெமோக்ரஸி இந்தியாவில் இருக்கிற டெமோக்ரஸி கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் இன் இந்தியன் டெமோக்ரஸின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ புவர்ஸ் அண்ட் இல்லிட்ரேட்ஸை கண்டிப்பாக அவங்கள வந்து படிக்க வைக்கணும். அவங்கள வந்து கொஞ்சம் புவர் அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்தால் அவங்களும் வந்து தே டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் த டெமோக்ரஸி அதுக்காக அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எலெக்டட் பீப்புள் இருக்காங்க பார்த்திங்கன்னா நாட் டு மிஸ்யூஸ் தேர் பவர்ஃபுல் பொசிஷன் அண்ட் பப்ளிக் வெல்த். அவங்களோட பொசிஷன் மட்டும் இல்லாமல் அவங்க பப்ளிக் ஃபினான்சஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் ஈவில்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் ஃப்ரம் விச் டெமோக்ரஸி சஃபர்ஸ் அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா impartial and efficient press to public opinion. ஸோ நம்ம இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டான நியூஸ் வந்து பப்ளிக்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன், a feeling of tolerance and communal harmony among the people, awareness among the people of fundamental rights that they are entitled to enjoy. ஸோ மக்கள் நிறைய பேருக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு இடையே கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்ம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்றதை வந்து கண்டினியூஸாக அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன். ஸோ நம்ம ஆப்போசிட் பார்ட்டி வராங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம ரூலிங் பார்ட்டி ஏதாவது ஒரு ஸ்கீம் போட்டாங்கன்னா அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குது இல்லை அது ஒழுங்கான ஸ்கீம் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை தைரியமாக அப்போஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் நம்ம டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்ரஸி அதை பற்றி முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஸோ செகண்ட் யூனிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பை விச் எ பீப்புள் சூசஸ் அன் இண்டிவிஜுவல் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் பை voting. ஸோ எலெக்ஷன்னா என்னென்னா மக்களோட டெசிஷன் மேக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அவங்களோட ஓட் மூலியமாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்கள ரூல் பண்ணுறதுக்காக அவங்க ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான டெசிஷன் மேக்கிங் தான் வந்து ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு யார்கிட்டேருந்து நம்ம அடாப்ட் பண்ணோன்னா யுனைடெட் கிங்டம் கிட்டேருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேஷன் ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது 15th August 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு. அப்போது நம்மகிட்ட இருந்த ஆர்டிக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320, அதாவது ஆர்டிகல்ஸ் 324 to 329 இன் பார்ட் 15 என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷனில் அந்த ஆர்டிகல் 324 என்ன சொல்லுதுன்னா
Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair elections in the country. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா அண்டர் ஆர்டிகல் 324 படி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேங்களா. ஸோ யாரை பற்றி கேட்டோ யார்கிட்ட ஒரு முடிவு எடுத்து அது வந்து செயல்படாது. அவங்களுக்குன்னு தனியாக நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த எலெக்ஷன் கமிஷன்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா parliamentary may make provision with respect to all matters relating to elections to the parliament, including preparation of electoral rolls, the delimitation of constituencies, and all other matters necessary for securing their due constitution. ஸோ பார்லிமெண்ட் இது தான் வந்து எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலக்ட்ரோரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதோட கான்ஸ்டியூவன்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இத்தனை கான்ஸ்டியூவன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்டேட்ஸுக்கும். அதெல்லாம் வந்து அதோட மொத்த பொறுப்பு வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்சிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எம்பிஸ்லாம் நிற்கிறாங்கல்ல, பார்லிமெண்ட் கான்ஸ்டியூவன்சி, அதாவது பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செலக்ட் பண்ணுறது வந்து இந்த பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சேம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கான எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கணுன்றது சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்களோட எலக்ட்ரல் ரோல்ஸ் அண்டு அந்த இது சொல்லுவாங்க தொகுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரிக்கிறது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ குடவோலை வாஸ் த சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் ஃபாலோட் டியூரிங் த சோலா பீரியட் இன் தமிழ்நாடு. குடவோலையை பற்றி கீழே நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ அதாவது வி செலிப்ரேட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போனா 25th January இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ஓட்டிங் இன் எலெக்ஷன் ஆர் த பெஸ்ட் வே டு மேக் யுவர் வாய்ஸ் ஹியர்ட். ஓகேங்களா. ஸோ நம்மளோட எப்படி சொல்கிறது ஒப்பீனியன், நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, நம்மளோட குரல்கள் எப்படி எதில் பிரதிபலிக்கணும், நம்ம போடுற ஓட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா தான் நம்மளோட வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த விவிபேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா. ஸோ ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இது எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா introduced in the 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் நோட்டா. ஓகேங்களா. the people in a democratic country are not willing to elect any candidate, they can vote for the option called nota. ஸோ நான் ஒருத்தருக்கு வந்து எனக்கு எந்த கட்சியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து இந்த நோட்டாவில் வந்து ஓட் பண்ணலாம். நம்மள நிறைய பேருக்கு இது தெரியும். ஓகேங்களா. ஸோ none of the above இது வந்து எந்த ரூல் கீழே, அதாவது எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸில் ரூல் நம்ம 49O படி தான் இந்த நோட்டான்றது வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து 1961 இந்த எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சிம்பிள் ஆஃப் நோட்டா வந்து பார்த்துக்கோங்க, ஒரு பேப்பர் இது போட்டு இந்த எக்ஸ்கிராஸ் சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு நோட்டா வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 2014 போடுறாங்க. இது எப்போனா இந்தியா வந்து 14th country in the world to introduce நோட்டா. ஓகேங்களா. ஸோ there are 2 types, direct and indirect elections இருக்கும். ஸோ people directly vote for the candidates in the fray and elect their representatives. ஸோ peoples டேரெக்டாக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணால் அது வந்து டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்டாக அவங்களோட மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இன்டைரக்டான. ஸோ ஓட்டர்ஸ் எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஹூ இன் டர்ன் எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் டு ஃபார்மல் ஆஃபீஸஸ் லைக் பிரசிடென்ட் ஆஃபீஸ். ஸோ நம்ம வந்து இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ணி போட்டுடுறோம். ஓகேங்களா. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அவங்களும் இந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நம்மளாம் டைரெக்டாக எலெக்ஷன் மூலயமா போனவங்க. அந்த எம்பிஸ் எல்லாம் வந்து ஓட் பண்ணி பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா. ஸோ the Lok Sabha election in which members of parliament are elected. Okay. So members of parliament Lok Sabha வந்து எல்லாருமே வந்து directly elected. ஓகேங்களா. members of legislative assembly அதே மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ். ஸோ மேலே லோக் சபாலன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஸ்லாம் டைரக்ட் எலெக்டட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ்லாம் வந்து டைரக்ட் எலெக்டட்.
அதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே லோக்கல் கவர்னிங் பாடிஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் ஆர் பஞ்சாயத் அந்த எலெக்ஷன்லாம் வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா voters elect their representatives directly. Direct election are considered to be a more democratic method of election ஓகேங்களா. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்து டெமோக்ராட்டிக் மெத்தடில் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட இட் எஜுகேட்ஸ் பீப்புள் ரிகார்டிங் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்ப்ஸ் இன் சூஸிங் த அப்ராப்ரியேட் கேண்டிடேட்ஸ். ஸோ ஒருத்தர் ஓட் போடுறாங்கன்னா அப்படியே வந்து போட்டுவிட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அதை படிக்காதவங்க மட்டும்தான் வெறும் ஆளை பார்த்து போடுவாங்களே ஒழிய, படித்தவங்க எப்படின்னா அவங்க வந்து என்ன ப்ரொபகேண்டா, அதாவது அவங்க எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அறிக்கைகள்லாம் விடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் நல்ல டெசிஷன் எடுத்து தான் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மூலயமா என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணி அவங்கள போட வைக்கும் ஓகேங்களா. ஸோ இட் எம்பவர்ஸ் பீப்புள் அண்ட் மேக்ஸ் த ரூலர்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். இதோட டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ்ஸ். கண்டிப்பாக அது வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கான செலவு வந்து ரொம்பவே அதிகமாகுங்க ஓகேங்களா. ஸோ illiterate voters sometimes get misguided by false propaganda and sometimes campaign based on caste, religious and various other sectarian considering spars serious challenges. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் எப்படின்னா கேஸ்ட், அதாவது ஜாதி ஓட்டு, மத ஓட்டு, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் எதனால் மெயினாக நடக்குதுன்னா படிக்காதவங்க தான். ஸோ அவங்க வந்து அப்போயிலேருந்தே அந்த ஒரு அவங்கள வந்து ஒரு சிலர் கைட் பண்ணிகிட்டே வருவாங்க பார்த்தீங்களா. அதனால் அந்த பாரம்பரியம் கொஞ்சம் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சிலர் இன்னமும் அந்த கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ்டு ஓட்டிங் போடுறதுல நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ சின்ஸ் கண்டக்டிங் டைரக்ட் எலெக்ஷன் இஸ் a massive exercise, ensuring free and fair election at very polling station is a major challenge to election commissions. So there are instances of some political candidates influencing the voters through payments. ஸோ ஒரு சிலருக்கு வந்து காசு கொடுத்துலாம் ஓட் போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இன். ஸோ நம்ம ஒரு மாநாடு நடக்குது இல்லைனா எலெக்ஷன் பிரச்சாரம் நடக்குதுன்னா அந்த இடத்த கண்டிப்பாக திடீர்னு ஏதோ கலவரமோ ஏதாவது நடந்துருச்சுன்னா அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம எலெக்ட் பண்ணவங்க வந்து அவங்களில் ஒருத்தர் எலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான். கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால இதோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் சூட்டட் டு எலெக்ஷன் இன் லார்ஜ் கண்ட்ரிஸ். திரும்பவும் பிரசிடெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு எலெக்ஷன் வச்சாங்கன்னா இது பெரிய, அதாவது நம்மள மாதிரி ரொம்ப பெரிய கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே ட்ராபேக் தான் ஓகேங்களா. ஸோ இதோட டிமெரிட்ஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் voters இஸ் வெரி ஸ்மால், தேர் எக்ஸிஸ்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் கரப்ஷன். ஸோ இங்கே வந்து நிறைய கோல்மால் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஓகேங்களா. ஸோ லெஸ் டெமோக்ராட்டிக் பிகாஸ், ஸோ இந்த இடத்த வந்து டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை வந்து அதுக்கான மதிப்பு குறையப்படுது. எதனாலனா பீப்புள் வந்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி டைரெக்டாக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேங்களா. ஸோ ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க லோக்சபாவில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ யாரெல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர், அதாவது ராஜ்யசபா, லோக்சபா, லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி இதில் இருக்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து இதில் ஓட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. they are not eligible to be included in the electoral college. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட் பண்ணுவாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ பொலிட்டிக்கல் parties are an essential part of democracies. Parties are the link between government and the people ஓகேங்களா. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்களிருந்து ஒரு லீடர், நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்க்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒன் ரூலிங் பார்ட்டி எக்ஸிஸ்ட் அண்ட் நோ அப்போசிஷன் இஸ் பெர்மிட்டட் ஓகேங்களா. ஸோ இது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா, கியூபா அண்ட் த ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர், அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ 2 பார்ட்டி சிஸ்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 மேஜர் பார்ட்டிஸ் எக்ஸிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்ட் யூகே ஓகேங்களா. ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்னென்னா there are more than 2 political parties எங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி ஓகேங்களா. ஸோ எந்தெந்த பார்ட்டி சிஸ்டம்க்கு என்னென்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ நேஷ்னல் ஸ்டேட், இந்த நேஷ்னல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூலிங் அப்போசிஷன் ரெண்டுமே இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எ பார்ட்டி விச் இஸ் ரெகக்னைஸ்டு ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி அண்ட் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் இஸ் ரெகக்னைஸ்டு ஆஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு கட்சி வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில், இப்போது கேரளா இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி இருக்குது, புதுசாக ஒரு கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கட்சி வந்து ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக ரெகக்னைஸ்டு கட்சியாக ஆச்சுன்னா அந்த 4 ஸ்டேட்டுக்கு ஆனதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு நேஷ்னல் கட்சியாக, அதாவது நேஷ்னல் பார்ட்டியாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி has to be registered with the election commission while the commission treats all the parties equally. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டிஸ்க்குன்னு தனியாக எலெக்ஷன் அதாவது சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா. So only the official candidates of the party can use the election symbol. In 2017 there were 7 recognized national parties ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் 7 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ other than 7 national parties, most of the major parties of the countries are classified by the election commission as state parties ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக ஆகணும்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து அட்லீஸ்ட் 6% votes in at least 4 states and members to the லோக்சபாஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து 6% ஓட்டு இருக்கணும் எங்கன்னா அதாவது அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ்லேயாவது, குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேட்ஸில் இருக்கணும். அதோட மெம்பர்ஸ் டு த லோக்சபாவிலையும் 4 ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்க லோக்சபாவில் மெம்பர்ஸ் போயிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 states ஆர் எலெக்டட் டு லோக்சபா ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஓட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 6% இருக்கணும். லோக்சபா எலெக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா 2%, அதாவது டோட்டல் ஓட்ஸில் 4 ஸ்டேட்ஸ் இருக்கணும். எலெக்ஷன் லோக்சபாலன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்கணும். அதோட ரெக்கக்னேஷன் ஸ்டேட் பார்ட்டியை வந்து 4 ஸ்டேட்டில் இதோட ரெக்கக்னேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா, மறக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் கண்டஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எலெக்ஷனில் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபாட் மெயின்லி அமௌங் த கேண்டிடேட்ஸ் புட் அப் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் தேர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பிஃபோர் த எலக்டரேட் டு கன்சிடர் த அண்ட் சூஸ். ஸோ அவங்க வந்து தனித்தனியாக தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளிவிடுவாங்க. அதோட பார்ட்டிஸ் பிளே அ டிசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் எ கண்ட்ரி. ஃபார்மலி லாஸ் ஆர் டிபேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ எந்த ஒரு பார்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணாலும் அவங்க தான் வந்து லாஸை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஸ் மேக் பண்ணுறப்போ அவங்க கண்டிப்பாக வாதங்கள், அதாவது டிபேட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிலையோ இல்லைன்னா லோக்சபாலையோ ஓகேங்களா. ஸோ அவங்க அதெல்லாம் டிபேட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் அது ஒரு லாவாக பாஸ் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் ஃப்ரம் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிஸ் எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த பார்ட்டி தான் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபார்ம் த கவர்மெண்ட் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். அதோட எந்த பார்ட்டி வந்து அப்போசிஷன், அதாவது லூஸ் இன் எலெக்ஷன் பிளே த ரோல் ஆஃப் அப்போசிஷன் டு த பார்ட்டி ஆர் எ குரூப் ஆஃப் கோலியேஷன் பார்ட்டிஸ் இன் த பவர். ஸோ சம்டைம்ஸ் இப்போ எலெக்ஷன் நடக்குது, ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலெக்ஷனில் தோற்று போனவங்க
அவங்க வந்து கோயிலேஷன், அதாவது ஜாயிண்ட் 2 பார்ட்டிஸையும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது மெஜாரிட்டி கிடச்சி ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க மெஜாரிட்டி கிடைக்காம தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பார்ட்டிஸ் ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன், தே ரைஸ் அண்ட் ஹைலைட் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். Parties function as the useful link between people and the government machineries. ஓகேங்களா. ஸோ ரோல் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிஸ்னு இது ரொம்பவே முக்கியமானதுங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. there may be a two-party system like in the USA or a multi-party system in India, France. The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented the remaining people. ஸோ ஒரு லோக்சபாவில் டோட்டல் 550 சீட்ஸ் இருக்குன்னா அதில் மெஜாரிட்டி போக மீதி இருக்கிறது வந்து அப்போசிஷன் பார்ட்டி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ த லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி occupied a prominent place in all democratic forms of the government. He enjoys the rank of cabinet minister. ஓகேங்களா. ஸோ அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவர் கண்டிப்பாக கேபினெட் மினிஸ்டர்ன்ற ஒரு ரேங்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹி அப்போசஸ் த ராங் பாலிசிஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி விச் அஃபெக்ட்ஸ் த ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஏதாவது ஒரு பாலிசிஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் புதுசாக போடுறாங்கன்னா அந்த பாலிசிஸோட ட்ராபேக்ஸ்லாம் என்னன்னு பார்ப்பாரு. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ராபேக்ஸ் வந்து பீப்புள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் அந்த பாலிசியை வந்து எதிர்த்து இவர் வந்து குரல் கொடுப்பார். ஓகேங்களா. ஸோ எதிர்த்து வாதாடுவார். அது மட்டும் இல்லாமல் as the chairman of the Public Accounts Committee questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. So the opposition பார்ட்டியில் இருக்கிறவர் வந்து chairman of the Public Accounts Committeeயாக இருப்பார். அதோட மக்கள் இவங்க செலவு பண்ணுறது எல்லாத்தையும் கணக்கிட்டு மக்களுக்கு நல்ல வழியில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட இவர் என்ன ப்ளே பண்ணுறாருன்னா he plays an important role to select the chairman and members of Central Vigilant Commissions, chairperson and members of Informations Commissions. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கமிஷன்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ சேர்மன்ஸை செலக்ட் பண்ணுறப்போ இந்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ நம்ம வெறும் நார்மலாக அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். ஆனால் அவர் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுறாருன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எப்படின்னா இப்போ கேபினெட் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் ரூலிங் பார்ட்டி இது பண்ணுவாங்க. ஷேடோ கேபினெட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த ஷேடோ கேபினெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நல்லா ஆராய்ச்சி செய்வாங்க. அது வந்து அதை போட்டால் அந்த முடிவுகள்லாம் நல்லதா கெட்டதா, அதனால் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேடோ கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த அவங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் பேசிட்டு தானே ஒரு லா வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த லாவுக்கான டிபேட்ஸை வந்து இவங்க லெஜிஸ்லேச்சரில் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேங்களா. who are organized actively for promoting and defending their common interest. ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போது சின்ன குரூப் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கான தனியாக குரூப் இருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஸ்னஸ் குரூப்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ், அக்ரேரியன் குரூப்ஸ், ட்ரைபல் ஆர்கனைசேஷன், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ், ஐடியாலஜி பேஸ்ட் குரூப்ஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு காட்டை வந்து ஏதாவது வெட்டுறாங்க அப்படின்னா திடீர்னு இந்த என்விரான்மெண்டல் குரூப்ஸ் வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராட்டஸ்ட் பண்ணி இதை வந்து பண்ணக்கூடாது, இதை நீங்கள் தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நடந்துச்சு, அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் போராடினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஆர் வெஸ்டட் குரூப்ஸ். தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் in that they neither contest election nor try to capture political power. இவங்களோட எண்ணம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவரில் இருக்கணும், ஏதாவது ஒரு பொசிஷன் பிடிக்கணுன்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. இவங்களோட போராட்டமே வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட தேவைகளில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாகவோ இல்லை எந்த ஒரு மக்களுக்கு பாதிப்பாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து போராடுறவங்க தான் இந்த ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர் குரூப்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஆல் இந்தியா கிசான் சபா,
இந்த கிசான்னா ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா சிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், யங் பதகா அசோசியேஷன், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோ அண்டோலன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸுக்குன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போயே தெரியும் இதில் பார்த்த உடனே. ஸோ இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதாவது திடீர்னு ஒரு டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே டோட்டல் ஐஎம்ஏ அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே சேர்ந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்போது நம்ம விவசாயிகளுக்காக டெல்லியில் போய் போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரெஷர் குரூப்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்ஸோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் என்னென்னா, ப்ரெஷர் குரூப்ஸ் கேன் பி கால் த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ். Popular support through activities such as petitions, marches, demonstrations and other form of political protest. ஃபஸ்ட்டு பெட்டிஷன்ஸ்லாம் போட்டு பார்ப்பாங்க அடிக்கடி. அது மட்டும் இல்லாமல் ஊர்வலம்லாம் வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது பண்ணி மக்களுக்கிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவாங்க இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு யங் பீப்புள் அதாவது இளைஞர்கள் ரொம்பவே அட்ராக்டிவ் ஆகிட்டு இந்த ப்ரெஷர் குரூப்ஸில் ரொம்பவே ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச், மெயின்டைனிங் வெப்சைட்ஸ், commenting on government policies and using high profile academics, scientists and even celebrities to get their views across with an emphasis to cultivate expert authority. ஸோ இப்போ கூட நம்மளோட புது கல்வி திட்டத்துக்காக நிறைய பேர் போராடினாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க எஜுகேஷன்ஸ்க்காக போராடுற இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷன்ஸ். ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து உடனே வந்து போராடுவாங்க. அதில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்ஸிமம் மக்கள் வந்து நிறைய பேர் ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னா அந்த பாலிசியை மொத்தமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களே ஒழிய, இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அந்த ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து ஒரு பாலிசி போடுறாங்கன்னா அந்த பாலிசியை பற்றி ஃபுல் டீட்டெயில் படிப்பாங்க. அதை படிச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது எந்த அளவுக்கு தீமை இருக்குதுன்னு பார்த்துட்டு தான், ரொம்பவே தீமை அதிகமாக இருந்தால் மட்டுமே தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க ஒழிய எல்லாத்துக்குமே ஊனெல்லாம் வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. So mobilization and people's participation. Mobilizing people towards social productive activities that lead to overall betterment of people's life in essential. So social activitiesல வந்து மக்களை வந்து ரொம்பவே கொண்டு போயிட்டு இருந்தோன்னா அவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எர்த்குவேக்ஸ், சுனாமிஸ், floods and other such natural disaster on a massive scale occurs and the people's immediate mobilization from evacuation and emergency relief becomes most essential. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிசாஸ்டர் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மக்கள்லாம் போயிட்டு ஒன்று சேர்ந்து உதவுறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, we must keep in mind that there is no better form of government than democratic government. ஸோ democratic form of government தான் வந்து ரொம்பவே முக்கியத்துவம்ன்றதோட மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் வருது. ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் டேர்ம் முடியுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் ஒன்றா சேர்ந்து கம்பைல் பண்ணி போட்டுடுறேன். ஸோ தேங்க்யூ.